பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி வந்த அன்பின் கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த 2024ஆம் வருடத்தில் எல்லா விதமான கிருபையினாலும், எல்லா விதமான சத்தியத்தினாலும், எல்லா விதமான பலத்தினாலும், எல்லா விதமான சமாதானத்தினாலும் தேவன் நம்மை நிரப்பி வந்த அன்பின் கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா? நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து அவரை நன்றியோடு நம்ம துதிக்க வேண்டும். எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில், எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், தேவன் ஆளுவர்களுடைய சத்துருடைய கையிலிருந்து நம்ம விடுவித்து எல்லா விதமான கிருபையினாலும் சத்தியத்தினால் நம்மை முடிச்சுட்டி நம்ம பலப்படுத்தினாரே, அந்த அன்பை நினைத்து அவரை நாம் இன்றைய நாளில் துதிக்க வேண்டும். இது நாள் வரையிலும் துதிக்காமல் இருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள், ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் நம்ம முழங்கால் படிக்கிட்டு நம்ம அவரை துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நாம் நிற்பது அவருடைய கிருபை, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். நமக்கு இருக்க இடம் தந்தார், உடுக்க உடை தந்தார், உண்ண உணவு தந்தார். அல்ல ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. அதற்காக அவரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் 2025ஆம் வருடத்தில் பிரவேசிக்க நமக்கு தேவன் சிலாக்கியம் தந்தார். அந்த 2025ஆம் வருடத்தில் புதிய தீர்மானங்களை எடுப்போம். அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அவருக்காக நாம் என்ன பிரயாசித்தம் ஸ்தோத்திரம் தேவனுக்கு நம்ம செய்ய முடியும் என்பதை உணர்ந்து ஸ்தோத்திரம் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகை எப்போ வந்தாலும் மனவாட்டியாகிய திருச்சபை ஸ்தோத்திரம் ஆயத்தத்தோடு இருக்க தேவன் நமக்கு பலனை தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரே ஒரு வார்த்தை நமக்காக நான் படிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். அவரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். யெகோவாவுக்கு தேவன் ஸ்தோத்திரம், அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை அவர் நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி, நம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி ஸ்தோத்திரம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டிய நம்முடைய கடமை. பிரைஸ் தி லார்ட். நம்மை பார்த்து அநேகர்கள் பொறாமை கொண்டிருக்கலாம், நம்மை பார்த்து அநேகர்கள் ஸ்தோத்திரம் புறம் கூறி இருக்கிறார் நம்மை குறித்து. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும், எல்லா விதமான ஸ்தோத்திரம் நாச மோசங்களுக்கும், மனுஷனுடைய வஞ்சக புத்திகளுக்கும் சத்துனுடைய கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்து வந்தாரே, அதை நன்றியோடு நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றியோடு நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கணும். பிரியமானவர்களே, அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை நம்ம துதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை நம்ம துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் போது தான் தேவனுடைய கிருபை நம்மை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து கண்ணீரோடு இந்த காலை வேளையில் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லுவோம். பிரியமானவர்ல, கடந்து வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி, கடந்து வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. நீர் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆண்டவரை. எத்தனையோ ஸ்தோத்திரம் சத்துனுடைய ஸ்தோத்திரம் போராட்டங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்தீரே. உம்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை, துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி நாளாகி இந்த நாளில் கடந்து வர தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், புதிய வருடத்திலேயே அடியெடுத்து வைக்க எங்களை கிருபை தந்தீர் என்றார். அந்த புதிய வருடத்தில் நாங்கள் புதிய தீர்மானத்தோடு கர்த்தாவே உமக்காக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் bless யூ. தேவனாகிய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. புதிய வருடம் இனிய வருடமாயிருக்க தேவன் பலப்படுத்துவாராக. நாளை தினத்தில் இதே போல ஒரு வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். அதுவரையிலிருந்து உங்களிடத்தில் நான் விடைபெறுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.